கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாமா. 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கம் இருக்க மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி 1/4 இன்ச் மட்டும் வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸில் ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தைச்சிக்கோங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேலே 1/4 இன்ச் விட்டுருக்க கிளாத்தை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டு அந்த மொத்த கிராஸ் பீஸையும் நல்லா உள்பக்கமாக மடித்து விட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக ஒரு கைடு இருக்கும் பாருங்கள், அந்தளவுக்கு தையல் போட்டோன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இதே மெத்தடில் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்பையும் கீழே இருக்கிற 1/4 இன்ச் கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கிராஸ் பீஸ் வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கழுத்தை ஒட்டிய ஒரு எஜ்ஜு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே நீட்டான மெத்தடில் நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.